அதனுடைய 6வது அதிகாரத்தின் பிற்பகுதியை பார்த்தீங்கன்னா, யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனாய் இருந்தான். இந்த வாலிப பிராயத்தில், இந்த வாலிப வயசு அப்படிங்கிறது மற்றவர்களை ஈஸியா அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேஜ். இது இன்னொருத்தங்களை ஈஸியா அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேஜ். இந்த போர்த்திபாருடைய மனைவி அவனை பார்க்கிறா. அவனை பார்த்து நித்தம் அவனோடு தவறான உறவு கொள்ளும்படிக்கு அவன்கிட்ட ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருக்கிறான். பைபிள் ஒரு வார்த்தை இருக்கு, அதனுடைய 10வது வசனத்தை எல்லாரும் பாருங்க. அவள் நித்தம் யோசேப்போடு இப்படி பேசி கொண்டு வந்தும் அவன் அவளுடனே இருக்க சம்மதிக்கவில்லை. அந்த லாஸ்ட் வேர்டை எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, சம்மதிக்கவில்லை. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் அவளுடனே இருக்க, அவ டெய்லி பேசிட்டு இருக்கிறா யோசேப்பு கிட்ட. அவன் என்ன பண்றான் தெரியுமா? லிமிட் வைக்கிறான். அவளுடனே இருக்க சம்மதிக்கவில்லை. ஏன் அவளுடனே இருக்க சம்மதிக்கலைன்னா, அவன் யாரோடு இருக்க சம்மதிச்சிருக்கிறான் தெரியுமா? கர்த்தரோடு இருக்க. இங்கதான் நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம். நம்ம அலோவ் பண்ணாம எதுவுமே நம்ம எல்லைக்குள்ள வர முடியாது. அவங்க தான் இப்படி பண்ணாங்க. இல்ல, சர்ப்பத்துக்கு பழத்தை காட்டி கொடுக்க தான் முடிஞ்சதே தவிர, அந்த பழத்தை பறித்து அப்படிலாம் செய்ய அதிகாரம் கிடையாது அதுக்கு. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? இவங்க தான் என்ன ஃபோர்ஸ் பண்ணி, சில பசங்க சொல்லுவாங்க, அவன் தான் என்னை ஃபோர்ஸ் பண்ணி சினிமாக்கு கூட்டிட்டு போனான், அவன் தான் என்னை ஃபோர்ஸ் பண்ணி சிகரெட் குடிக்க வச்சான், அவன் தான். இல்ல, நீ ஏன் சம்மதிக்கிற? இவன் ஏன் சம்மதிக்கல? ஏன்னா இவன் மனசுல என்ன இருக்கு தெரியுமா? இச்சை அல்ல. இவன் மனசுல என்ன இருக்கு தெரியுமா? என்னை குறித்து தேவனுடைய ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. நான் இதுக்கு சம்மதிச்சுட்டேன்னா என் ஃபியூச்சர் ஸ்பாயில் ஆயிரும். என்னை குறித்த தேவ திட்டம் ஸ்பாயில் ஆயிரும். பாருங்க, இயேசுவை காட்டி கொடுக்கிறதற்கு 30 வெள்ளிக்காசு டீல் பேசுறாங்க. இந்த யூதா சம்மதிச்சு அதை வாங்கினான். ஃபியூச்சர் ஸ்பாயில் ஆயிட்டு. அவன் மட்டும் அதுக்கு சம்மதிக்காம இருந்திருந்தானா, அவன் ஃபியூச்சர் பேதுரு, யோவான், யாக்கோபு வரிசையில மேன்மையா இருந்திருக்கும். இன்னைக்கு நிறைய காரியம் உன்னை குறித்து பெரிய தேவ திட்டம் இருக்கிறது, உன்னை குறித்து தரிசனம் இருக்கிறது. ஆண்டவர் பெரிய பெரிய காரியத்தை வச்சிருக்கிறார். ஆனா சில காரியத்தை சத்துரு பாத்தீங்களா? இவ்வளவு பாத்தீங்களா? நித்தம் யோசேப்போட ஆமா டெம்ப்ட் பண்ணிட்டே இருப்பான் சத்துரு. நீ விழுறது வரை டெம்ப்ட் பண்ணிட்டே இருப்பான். ஆனா நீ எதுல ஸ்ட்ராங்கா இருக்கணும் தெரியுமா? எஸ் சொல்லிடவே கூடாது. நான் எஸ் மட்டும் சொல்லிட்டேன்னா, இவன் மட்டும் சம்மதிச்சுட்டானா, அவன் கூட இருக்கிற ஒருத்தர் போயிருவார். யார் போயிருவா சொல்லுங்க? கர்த்தர் மட்டும் போயிட்டாருன்னா உங்க சொப்பனம் அது வெறும் சொப்பனம். அது வெறும் சொப்பனம். நம்ம பார்க்காத சொப்பனமா? எத்தனை சொப்பனங்களை பார்க்கிறோம். இப்ப கூட எத்தனை பேர் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னு தெரியாது. எத்தனை சொப்பனங்களை பார்க்கிறோம். அது வெறும் சொப்பனமாயிரும். அது வெறும் சொப்பனமாயிரும். ஆமென். ஆனா அவன் சம்மதிக்கவே இல்லை. நிறைய காரியத்தை சத்ரு டெம்ப்ட் பண்ணிட்டே இருப்பான். உனக்கு தான் தூக்கம் வரல, போன் எடு, போன் எடு, போன் எடு, போன் எடு, டெம்ப்ட் பண்ணிட்டே இருப்பான். சாயங்காலம் போன் எடுக்க டெம்ப்ட் பண்ணா, நீங்க நான் பிஸியா இருக்கிறப்போ அப்படிலாம் பார்க்க கூடாது. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி சரி படுத்தாச்சு, சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே நீர் ஒருவரே நேசகமாய் தங்க பண்ணுகிறீர். தூக்கம் வரல, தூக்கம் வரல, தூக்கம் வரல. அவன் வருவான், தூதனை போல வருவான். மகனே, என்ன தூக்கம் தான் உனக்கு வரல? இல்ல, எடு போன, எடு போன. கொஞ்ச நேரம் பார்ப்போம், ஒரு கட்டத்துல சம்மதிப்போம் பாருங்க, எஸ்மும் பாருங்க, அவ்வளவுதான். யோசேப்போடு நித்தம் பேசி வந்தும், இது ஒரு நாள் 2 நாள் அல்ல, டெய்லி டெய்லி. ஆனா யோசேப்பு ஒரு காரியத்துல ஸ்ட்ராங்கா இருந்தான். ஒரு ஆளுக்கு எஸ் சொன்னான். யாருக்கு தெரியுமா? ஆண்டவருக்கு.
ஆண்டவருக்கு உங்க லைஃப்ல நீங்க எஸ் சொல்லிட்டீங்கன்னா இன்னொரு ஆள்கிட்ட நோ சொல்றதுக்கு வந்து தயங்கவே கூடாது, தயங்கவே கூடாது. அப்படி இந்த யோசேப்பு மட்டும் இந்த போர்த்திபாரின் மனைவிக்கு எஸ் சொல்லி இருந்தானா இவன் லைஃப்ல ஆண்டவருடைய நெக்ஸ்ட் பிளான் இருக்குல்ல அது ஸ்டாப் ஆயிரும். நெக்ஸ்ட் பிளான் என்ன? இவன் அந்த ஜெயில 2 பேர் சொப்பனம் பார்ப்பாங்க, இவன் அதை கத்தன்னு சொல்லணும். சரி, ஒரு ஸ்டெப் தான் நீ எடுத்து வச்சிருக்கிற, நிறைய பேர் எடுத்தே வைக்கல. இப்ப நான் சொல்ற வார்த்தை வந்து லைஃப்ல அடுத்த ஸ்டெப் எடுத்து வைத்திருக்கிறவர்கள் சொல்றேன். நீ ஒரு ஸ்டெப் தான் எடுத்து வச்சிருக்கிற, கொஞ்சம் தான் நிமிர்ந்து இருக்கிற. இன்னும் கழுத்துல இருக்கிற நுகம் யோசேப்பு, உன் கையில் இருக்கிற விலங்கு இன்னும் அவர் இல்லை. நீ இன்னும் யாருதான்? அடிமைதான். நீ இன்னும் யாருதான்? விலைக்கு வாங்கப்பட்டவன் தான். ஆமே, எப்ப வேணாலும் இந்த நுகம் உன் கழுத்துல ஏறும், எப்ப வேணாலும் இந்த விலங்கு உன் கையில ஏறும். ஆமே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீ இன்னும் அதை மட்டும் மனசுல வச்சுக்கோ. நீ இப்பதான் கொஞ்சம் கால் எடுத்து வச்சிருக்கிற, உனக்கு இப்பதான் காலேஜுக்கு அட்மிஷனே கிடைச்சிருக்கு. இப்பதான் உனக்கு அட்மிஷன் கிடைச்சு. சில பார்த்துருக்கீங்களா, ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் டே கிளாஸுக்கு போறதே ப்ரொஃபஸர் மாதிரி போவாங்க. ஏதோ கேட்டா வந்து இப்பதான் நீ கால் எடுத்தே வச்சிருக்கிற, இதோட வந்து முடிஞ்சுதா அவ்வளவுதானா? இல்ல, சிலருக்கு பாருங்க ஒரு 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 8,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை கிடைச்சிருக்கும், ஒரு 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை கிடைச்சிருக்கும், அவ்வளவுதான், எல்லாம் சாதிச்சது போல. இல்லப்பா, உன் லைஃப்ல அடுத்தடுத்து ஆண்டவர் செயல்படுத்த விரும்புறார். ஏன்னா நீ சின்ன வயசுல இருக்கும்போது உன்கிட்ட சொன்னது என்னது? ஒரு வீட்டில் ஒரு மேனேஜர் போஸ்ட் அவன்கிட்ட சொன்னார், இல்ல ஒரு பெரிய திட்டம், ஒரு மகிமையான திட்டம். ரூபனை குறித்த திட்டம் உண்டு, சிமியோனை குறித்த திட்டம் உண்டு, லேவியை குறித்த திட்டம் உண்டு, யூதாவை குறித்த திட்டம் உண்டு, யோசேப்பே உன்னை குறித்த திட்டம். இவங்க எல்லார விடவும் மேலான திட்டம். ஆண்டவருடைய பிளான் வந்து ரொம்ப பெருசு. ஆனா நீ லைஃப்ல ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போதே வரக்கூடிய டெம்ப்டேஷன். இங்க பாருங்க, இந்த இடத்துல மட்டும் சில நேரத்தில் நிறைய பேர் வந்து எஸ் சொல்றதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? அவங்க டார்ச்சர் தாங்க முடியாம, இந்த போர்த்திபாரின் மனைவி இவ்வளவு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறாங்க, எஸ் மட்டும் சொல்லியிருந்தா யோசேப்பு என்ன சொல்லுவார் தெரியுமா? நிர்பந்தமான மனுஷன் நான், நிர்பந்தமான நான், எனக்கு வேற வழி தெரியல, நான் எஸ் சொல்லலைன்னா எனக்கு இந்த வேலை போயிடும், நான் எஸ் சொல்லலைன்னா என்ன ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல இருந்தே தூக்கிடுவாங்க. நாம் சிலருக்கு வந்து பரலோகத்துல இருந்து தூக்கினாலும் பிரச்சனை இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல இருந்து தூக்கிடவே கூடாது. ஆமே, நான் எஸ் சொல்லனா, நீங்க சம்மதிக்காததுனால நிறைய பேர் வந்து உங்க கூட பழக மாட்டாங்க. நீங்க சம்மதிக்காததுனால. அற்ப ஆதாயம் உன் லைஃப்ல இனிதான் இருக்கு, இனிதான் இருக்கு. இந்த மேட்ரு வந்து யாருக்குமே தெரியாது. இந்த போர்த்திபாரின் மனைவி ஒரு பொய்யான குற்றச்சாட்டு சொன்னதுக்கு அப்புறம் தான் வெளி ஆளுக்கே தெரியுது இது அவனுடைய அந்தரங்கம். நம்முடைய அந்தரங்கத்துல பல காரியத்தை பல சூழ்நிலை நிமித்தம் பல மனிதர்கள் நிமித்தம் நம்ம சம்மதிக்கிறோம். இந்த தப்பை தயவு செய்து பண்ணாதிருங்க. உங்க ஃபியூச்சர் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது. அதை நிறைவேற்றுகிறவர் உங்க கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை துக்கப்படுத்தாதிருங்கள். நிறைய டெம்டேஷன். பிள்ளைங்க வெளியே படிக்கிறவங்க இருக்கிறீங்க, காலேஜ்ல ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறவங்க இருக்கிறீங்க, டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ல இருந்து வரக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் அங்க இருப்பாங்க. பல விதமான டெம்டேஷன்ஸ் இருக்கும். ஒரு பொண்ணு, ஒரு வாலிப பொண்ணு ஒரு குறிப்பிட்ட ஊர்ல ஹாஸ்டல்ல தங்கி படிக்க போற ஃபர்ஸ்ட் இயர் பொண்ணு. 1 மாசம் நிக்கல, போன் பண்ணி என்னால ஹாஸ்டல்ல நிக்க முடியாதுன்னு. ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர் அவ கூட இருக்கிற ரூம்மேட் 2 பொண்ணுங்க தண்ணி அடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இயர் பிள்ளைங்க. அந்த பிள்ளைங்க இவ்வளவு வந்து 1 மந்த் கம்பல் பண்றாங்க. இவ்வளவு அப்படி பண்ணலைன்னா இவ்வளவு கார்னர் பண்றாங்க. எப்படிங்க இருக்கும்? ஒரு ரூம்ல 3 பிள்ளைங்க, 2 பிள்ளைங்க தண்ணி அடிக்கிறாங்க. வாலிப பொம்பளை பிள்ளைங்க, வேற ஸ்டேட்ல உள்ள ஒரு பொண்ணு, இன்னொரு ஊர்ல இருந்து இன்னொரு பொண்ணு. இந்த பொண்ணு இல்ல அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லும் போது இவ்வளவு வந்து கார்னர் பண்றாங்க, இவ்வளவு வந்து இரிட்டேட் பண்ற மாதிரியே பண்ணிட்டு இருக்கிறாங்க, இவ்வளவு அடிக்கிறாங்க. ஏன்னா அவளை வந்து அந்த லைன்ல கொண்டு வர முடியாது. இவ சம்மதிக்கவே இல்லை.
கடைசியில் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி அவங்க அம்மா போய் அங்கே போய் அவளை அங்கேருந்து ஹாஸ்டல்லேருந்து ரிலீஸ் பண்ணி பக்கத்தில் இன்னொரு வீடு வாடகை எடுத்து அங்கே போய் தங்கி படிச்சுட்டு இருக்கிறாங்க. சம்மதிக்கவே இல்லை. இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க இப்படிப்பட்ட நிர்பந்தத்தின் பேரில் ஹாஸ்டலில் இருப்பா, கூட இருக்கிற பிள்ளைங்க சினிமா பார்த்துட்டு இருப்பாங்க. நீ அந்த அனுபவத்திலே வளர்ந்துருக்க மாட்டே. அங்கே போய் இருக்கும்போது வந்து ஃபோர்ஸ் பண்ணுவாங்க, நீ மட்டும் சம்மதிக்கலைன்னா உன்னை கார்னர் பண்ணுவாங்க, சீனியர்ஸ்ட்டை சொல்லி உன்னை ரேக்கிங் பண்ணுவாங்க. இந்த மாதிரியெல்லாம் ஐயோ இதெல்லாம் நமக்கு எதுக்கு வம்பு, நம்மளும் அவங்க கூட போய் இருந்துருவோம். நீ அப்படி சம்மதிச்சா போர்த்திபாரின் வீட்டிலேயே நீ இருக்கலாம், அவ்வளவுதான். அதுதான் உனக்கு எண்டு. உன் ஃபியூச்சர் இவ்வளவுதான், இதோட முடிஞ்சது. உன் ஃபியூச்சருக்கு நீயே என்ன பண்ணிட்ட அப்படின்னா, சில சொல்லுவாங்கல்ல அவன் இதுக்கு கொல்லி வச்சுட்டான் அப்படின்னு. எஸ் எஸ், ஃபியூச்சருக்கு நீயே கொல்லி வச்சுட்ட. நீ சம்மதிக்காத, சம்மதிக்காத. இதனால சில இடத்துல நீ ஒதுக்கப்படலாம், தள்ளப்படலாம், தனித்து விடப்படலாம். இங்க யோசேப்பு தனித்து விடப்படுகிறான். நீ தனித்து கூட விடப்படலாம். ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கோ, அப்படி தனித்து விடப்படுற இடத்துல உன் கூட கர்த்தர் இருந்து எல்லாருக்கும் முன்னாடி ஆகாததென்று தள்ளின கல்லை அவர் தலைக்கல்லாய் மாற்றுவார். நல்ல கரங்களை தட்டி ஆமென். பரலோக திட்டத்துக்கு சம்மதித்தவன் பாவ சந்தோஷத்துக்கு சம்மதிக்க மாட்டான். ஆமென். பரலோக திட்டத்துக்கு நிறைய காரியம். இப்ப நான் உங்ககிட்ட ஒன்னே ஒன்று கேட்கிறேன். நீங்க வந்து என்ன குறித்து தேவனுக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கு. நம்புறவங்க மட்டும் உங்க வலது கரத்தை உயர்த்துங்க. நம்புறவங்க மட்டும் நல்ல நல்ல கையை உயர்த்தணும், நல்ல கையை உயர்த்தணும். இந்த திட்டத்துக்கு நீங்க சம்மதிக்கிறீங்களா? ஆமேன்னா சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப நீங்க அடுத்து செய்ய வேண்டிய ஒரு பிரதானமான காரியம் என்ன அப்படின்னா, இதை ஸ்பாயில் பண்ற எந்த காரியத்துக்கும் நான் சம்மதிக்கவே கூடாது. சில பிள்ளைங்க பிடிவாதமா இருப்பாங்க பாருங்க. என் வீட்டில் சில அவங்களுக்கு வந்து பிடிக்காத ஒரு ஃபுட் இருக்கும், ரவை. ரவை ரவை நல்லா வச்சா டேஸ்டா உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. கரெக்டு தான், டேஸ்டா இருக்கும். ஆனா எங்க வீட்டில் டெய்லி ரவை இருந்தா நாங்க என்ன பண்ண, பிடிக்காத ஒரு ஃபுட்டு எக்ஸாம்பிள், அந்த பிள்ளைங்க சாப்பிடவே மாட்டாங்க. பிடிக்காத ஃபுட்டுன்னா வாய திறக்கவே மாட்டாங்க, சம்மதிக்கவே மாட்டாங்க. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், முடியாது முடியாதுன்னா முடியாதான். சில பிள்ளை இப்படி நிக்கணும். இதுல நல்ல காரியத்துக்கு இப்படி இருங்க. யோசேப்பு முடியாதுன்னா முடியாதுன்ட்டான், அவ்வளவுதான். முடியவே முடியாது. நீங்க எவ்வளவு பேசினாலும் முடியாது, நீங்க தலைகீழ நின்று பேசினாலும் முடியாது. நான் சம்மதிக்கவே மாட்டேன். வாலிப பையன், ஒரு வாலிப வயசுல எவ்வளவு மேக்சிமம் டெம்டேஷன் இது. இதுக்கு மேல இன்னொரு சோதனை கிடையாது. ஒவ்வொரு பீரியடுக்குன்னு ஒவ்வொரு அந்த மேக்சிமம் சோதனைன்னு ஒண்ணு இருக்கு. அப்படிப்பட்ட நிலை. ஏன்னா அவன் இன்னொன்னுக்கு சம்மதிச்சிருக்கிறான், அவன் வேற ஒரு காரியத்துல கமிட் ஆயிருக்கிறான், பரலோக திட்டத்துக்கு. வலது கரத்தை எல்லாரும் உயர்த்தி, எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி கண்களை மூடி இடது கரத்தை நெஞ்சில வச்சு நான் சொல்றத சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலேயோ செய்யப்படுவதாக. சம்மதிக்காதீங்க. மோசேயை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது எபிரேயர் 11வது அதிகாரத்தில் 24, 25, 26 வசனங்களிலே, விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன்கள் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். நாம் எதை பாக்கியம் என்று எண்ணுகிறோமோ அதன் அடிப்படையில் தான் நாம் தெரிந்தெடுக்கிற காரியமும் நாம் வெறுக்கிற காரியமும் இருக்கும். எதை பாக்கியம் என்று எண்ணுகிறோமோ, அதாவது ஐயோ எனக்கு இந்த பைக் இருந்தா
அதுதான் எனக்கு பாக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டில் சண்டைக்கு நிற்பாங்க. எனக்கு வாங்கி தந்தே ஆகணும். நம்ம எதை ரொம்ப ப்ரெஷியஸாக நினைக்கிறோமோ அதன் அடிப்படையில் தான் எதை தெரிந்தெடுக்கிறோம், எதை வெறுக்கிறோம் இருக்கும். கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற இனி வரும் பலன்கள் மேல், இனி வரும் பலன் ஃபியூச்சர், இனி வரும் பலன் ஃபியூச்சர். இது இல்லை என் லைஃப், நல்ல ஃபியூச்சர். எவ்வளோ 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 எத்தனை என் கூட சின்ன வயசுல படிச்ச பசங்கள்ல ஒருவனை நான் பார்த்தேன். அவன் தண்ணி அடிச்சு அவன் லைஃப் ஸ்பாயில் ஆகி அப்படி தெருவில் அப்படியே போறான். அவனை பார்க்கவே பரிதாபமா இருந்துச்சு, ரொம்ப பரிதாபமா இருந்துச்சு. இனி இன்னைக்குள்ள ஒரு நாள் ஒரு நேரம் சந்தோஷம் கிடையாது. அதை பாக்கியம் நினைக்கிறவங்க அசுத்தமானது தான் தெரிந்தெடுப்பாங்க. இல்ல ஃபியூச்சர், இனி வரும் பலன், இனி எதை நம்ம பாக்கியம் நினைக்கிறோம். இந்த யோசேப்பு வந்து அதுதான் பிரஷியஸா பார்த்தான். கொஞ்ச நேரம் இந்த போர்த்திபார் மனைவி கூட இருக்கும்போது கிடைக்கிற சந்தோஷம் இது இல்ல. ஆண்டவர் ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறார், அதுக்கு சம்மதிச்சிருக்கிறான். இதுக்கு சம்மதிக்கவே இல்லை. சம்மதிச்சிராத, என்ன வந்தாலும் சம்மதிச்சிராத. அதனால உன்னை தள்ளுனாலும் பரவாயில்ல, அதனால உன்னை தனிமைப்படுத்தினாலும் பரவாயில்ல. இன்னைக்கு பாருங்க காலேஜில், ஐயோ இவங்க என்ன கார்னர் பண்ணிடக்கூடாது நீ நினைக்கிறல்ல. நீ படிக்கிற மொத்த 4 வருஷம் படிப்பியா அந்த காலேஜில்? 3 வருஷம் படிப்பியா? மேக்சிமம் ஒரு 5 வருஷம் படிப்பியா? அதுக்கப்புறம் எப்பவுமே கூட இருக்கிறவர் யார் தெரியுமா? கர்த்தர் மட்டும்தான். 2 வருஷம் கூட இருக்கிற உன் ஃப்ரெண்ட்ஸுக்காக சில காரியத்தை சம்மதிக்கிற பாரு. 3 வருஷம் கூட இருக்கிற உன் ஃப்ரெண்ட்ஸுக்காக சில காரியத்தை சம்மதிக்கிற பாரு. 5 வருஷம் மட்டுமே கூட இருக்கிற உன் ஃப்ரெண்ட்ஸுக்காக சில காரியத்தை சம்மதிக்கிற பாரு. உன் ஃபியூச்சர் ஸ்பாயில் ஆகுறதுங்கிறத நீ மறந்துடாத, சம்மதிச்சிடாத. ஆமென். ஒரு பெரிய திட்டம் உன்னை குறித்து தேவன் வைத்திருக்கிறார். இந்த மாலை வேளையில பேசும்படி திட்டம் தெளிவாய் ஒரு நாள் இரவிலே ஆவியானவர் இந்த வார்த்தைகளை சிந்தையிலே வைத்து மெடிடேட் பண்ண வைத்தா. இந்த வசனத்தை தான் பிரதானமாக காட்டியிருந்தான். அவன் சம்மதிக்கல. அவன் மட்டும் ஒரு இடத்துல சம்மதிச்சிருந்தாலும், அவன் ஃபர்ஸ்ட் எதுக்கு சம்மதிச்சிருந்தான் தெரியுமா? பேசுறதுக்கு சம்மதிச்சான். அவன் நித்தம் பேசிட்டு இருக்கிறான். அவன் பார்த்த, ஏன்னா போர்த்திபாருடைய மனைவி, அப்ப அவனை பொறுத்த வரைக்கும் அவனுடைய ஒரு எஜமானுடைய மனைவின்னு அந்த ஸ்தானம் தானே, அதனால பேசுறான். ஆனா அந்த பேச்சு வந்து ராங்கா போயிட்டு இருக்குது. அவன் பார்க்கறான், இல்ல இது ராங். அவன் சொல்றான், இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் யாரும் கிடையாது, ஆனா நான் அவருக்கு விரோதமா என்னால செய்யவே முடியாது. அவன் அந்த இடத்துல யாரதான் கொண்டு வரான் தெரியுமா? ஆண்டவரை கொண்டு வரான். ஏன்னா அவன் என்ன சொல்றான்னா, நான் அவர்கிட்ட சம்மதிச்சிருக்கிறேன், அவர்கிட்ட சொல்லி இருக்கிறேன். ஆமே. இப்ப அவனுக்கு முன்னாடி ஒரு பெரிய கேள்வி, இவ கூட இருக்கிறதா இவர் கூட இருக்கிறதா? அவன் டிசைட் பண்ணிட்டான். கொஞ்ச நாள் இந்த போர்த்திபார், எவ்வளவு நாள் இந்த வீட்டில் இருக்க போறோம்? போர்த்திபார் உனக்கு வேலை கிடையாதுன்னு சொல்றது வர டெம்பரரி லைஃபா முக்கியம், பெர்மனன்ட் லைஃப் தானங்க முக்கியம். அவன் வந்து அவர் கூட இருக்க சம்மதிச்சுட்டான், அவ கூட இருக்க சம்மதிக்கல. இது என்ன ஆயிட்டு அப்படின்னா, அவன் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணதும் 12வது வசனம் 39:12 அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்தான். உடனே அவன் என்ன செய்தான் தெரியுமா? வெளியே ஓடி போனான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நான் நின்னாதான பிரச்சனை, ஓடி போயிட்டான். இந்த பாலிய இச்சைக்கு விலகி ஓடுங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. சரியான டிசிஷன் எடுக்கிறான். நான் நின்னாதான பிரச்சனை, அவன் ஓடுறான் பாருங்க. அவன் மேல பொய்யான குற்றச்சாட்டு எல்லாம் வைக்கப்பட்டது. ஆனா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, இந்த பொய்க்கு வந்து அஸ்திபாரம் கிடையாது. சத்தம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பொய்க்கு வந்து அஸ்திபாரம் கிடையாது, சத்தியத்துக்கு வந்து அஸ்திபாரம் உண்டு. பொய் வந்து ரொம்ப படறது போல இருக்கும், ஆனா அது ஒரு நாள்ல இல்லாமலே போயிடும். ஆனா சத்தியம் உண்மைங்கிறது என்னைக்கு அது நிற்கும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். யோசேப்பு லைஃப்ல ஜெயிச்சிட்டான். அவனை வந்து எகிப்து எல்லாரும் கேட்க பார்வோன் வந்து கொண்டாடுறான், விசேஷித்த ஆவியுடையவன். இந்த செய்தி யாருக்கும் வந்திருக்கும் தெரியுமா?
இந்த போர்த்திபாரின் மனைவிக்கு வந்திருக்கும். இந்த போர்த்திபார் வீட்டுக்கு ஆகாரம் கூட இனி யார் தான் கொடுக்கணும் தெரியுமா? இந்த யோசேப்பு தான் கொடுக்கணும். உன் லைஃப்ல சில காரியங்கள், ஐயோ அவங்க என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறாங்களே, ரொம்ப அவங்க பேசுன்னு தொந்தரவு பண்றாங்களே, இதை பண்ணுன்னு தொந்தரவு பண்றாங்களே, அதனால கொஞ்சம் இல்லை 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 இல்லை, நீ தேவ திட்டத்துக்குரியவன். இந்த விஷயத்துல ஸ்ட்ராங்கா இரு தம்பி, ஸ்ட்ராங்கா இரு தங்கச்சி. இன்னைக்கு நீ இங்க இருந்து இந்த சத்தத்தை கேட்டுட்டு போக போற, நீ உன்னுடைய ஆஸ் யூஷுவல் நார்மல் லைஃபுக்கு போக போற. இதை ஆழமா நான் சம்மதிக்கவே மாட்டேன், நான் இதை சம்மதிக்கவே மாட்டேன். என் கூட கர்த்தர் இருக்கிறார், அதை ஸ்பாயில் பண்ற எதையுமே நான் சம்மதிக்கவே மாட்டேன். அதனால என்ன எல்லாரும் அன்ஃப்ரெண்ட் பண்ணாலும் பரவாயில்ல, கிளாஸ்ல என்ன ஒதுக்கி வச்சாலும் பரவாயில்ல, என் மேல பொய்யான குற்றச்சாட்டு வைத்தாலும் பரவாயில்ல. 10 பேர் இருக்கிறாங்க, 9 பேர் உங்களை ஒதுக்கி வைக்கிறாங்க, அந்த 9 பேர் உங்களை பத்தி தப்பா சொல்றாங்கன்னா அதை நம்புவாங்க, அதை நம்புவாங்க. ஒரு பொண்ணு வந்தா அழுதுட்டே வரா, அந்த பிள்ளை இதே போலதான். அவ சில காரியத்துல ஃப்ரெண்ட்ஸு கூட ஒத்துக்கல. அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? அந்த பிள்ளைய ரொம்ப தப்பா அவங்க கிளாஸ் எடுக்கிற ஸ்டாஃப்ட்ட சொல்லிட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து சொன்ன ஸ்டாஃப் நம்புவாங்களா நம்ப மாட்டாங்களா? நம்புவாங்க. நல்ல படிக்கிற பிள்ளை, நல்ல படிக்கிற பிள்ளை. அவ பண்ண தப்பு என்ன தெரியுமா? அவங்க கூட அவ போகல, அவங்க கட்டடிச்சு சினிமாவுக்கு போறாங்க, இவ போகல. இவளை பத்தி இதுக்கு மேல மோசமா சொல்ல முடியாது, அப்படி சொல்லிட்டாங்க. இந்த பிள்ளை அழுதுட்டு வந்தா கிளாஸுக்கு போக மாட்டேன் அப்படி இப்படின்னு. அவளை உட்கார வச்சு ஜோம் பண்ணி அனுப்பி விட்டு கொஞ்ச நாள் ஆகல எல்லாருக்கும் எல்லாமே அந்த ஸ்டாஃபுக்கு எல்லாமே தெரிய வருது. இப்போ அவள் நல்லா இருக்கிறான், அவளுக்கு தான் நல்ல ரிசல்ட், எல்லாத்துலேயும் அவள் டாப்பாக இருக்கிறான். அவளை பற்றி பொய்யான குற்றச்சாட்டு வச்சவங்க எல்லாம் இன்னைக்கு அவள் ரொம்ப நல்லா இருக்கிறா. இப்படி தனிமைப்படுத்தும் போது, குற்றப்படுத்தும் போது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த வலியை நம்மால தாங்க முடியாததுக்காக நம்ம சம்மதிக்கிறோம். ஏய், நீ ஒழுங்கா எங்க கூட வாரியா, இல்ல நீ தான் பிளான் போட்டேன்னு மேடத்துக்கிட்ட சொல்லவா? ஐயோ சொல்லிடாத. நான் திருப்பி சொல்றேன், பொய்க்கு அஸ்திவாரம் கிடையாது, வேறு கிடையாது, சரியா? அது ஈஸியா தட்டிரும், நிக்காது. ஆனா உண்மைக்கு வேறுண்டு, அஸ்திவாரம் உண்டு. சத்தியம் சாகாது, பொய் வாழாது. அதனால டெம்பரரி ரிலீஃபுக்காக சம்மதிச்சிடாத. யோசேப்பு லைஃப்ல இருக்கிற திட்டம் நிறைவேறதுக்கு முக்கிய காரணத்துல உண்டு, அவன் சில காரியத்தை சம்மதிக்கவில்லை. பினேகாஸ் என்கிற ஒருவனை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எண்ணாகமும் 25வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் அனைவரும் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக அழுது கொண்டு நிற்கையில், அவர்கள் கண்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவன் ஒரு மீதியானிய ஸ்திரீயை தன் சகோதரிடத்தில் அழைத்து கொண்டு வந்தான். 7வது வசனம், அதை ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரன் எலியேசரின் மகன் பினேகாஸ் கண்டபோது அவன் நடு சபையிலிருந்து எழுந்து ஒரு ஈட்டியை தன் கையில் பிடித்து, இஸ்ரவேலனாகிய அந்த மனிதன் வேசித்தன்னும் பண்ணும் அறையில் அவன் பின்னாலே போய் இஸ்ரவேல் மனிதனும் அந்த ஸ்திரீயும் ஆகிய இருவருடைய வயிற்றிலும் ஈட்டி உருவி போக அவர்களை குத்தி போட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இனி இங்க பாருங்க, இந்த பினேகாஸ், இந்த யோசேப்புக்காவது ஃபியூச்சர் வெளிப்படுத்தப்பட்டது. இந்த பினேகாஸுக்கு ஃபியூச்சர் தெரியாது. ஃபியூச்சர் தெரியாமலும் நிறைய பேர் இருக்கிறோம். வாட் இஸ் நெக்ஸ்ட் தெரியாது. ஆனா அவன் எங்க இருக்கிறான்? நடு சபையில இருக்கிறான், சபையார் நடுவில் இருக்கிறான். இன்னைக்கு நீங்க உட்கார்ந்து இருக்கிறது போல இந்த பினேகாசும் உட்கார்ந்து இருக்கிறான். அவனுக்கு ஃபியூச்சர் தெரியாது. ஆனா அவன் எதுல கவனம் செலுத்துறான் தெரியுமா? தீமை என் எல்லைக்குள்ள இருக்கக்கூடாது. அவன் கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தன் ஒரு ஸ்திரீயை வேசித்தனம் பண்ணுவதற்காக அறையில் அழைத்து கொண்டு போகும்போது இவன் என்ன பண்றான்? அந்த அறைக்குள்ளே போய் அந்தரங்கத்துல இருக்கிற தீமையான காரியத்தை அவன் அழித்து போட்டான். உனக்கு இன்னும் ஃபியூச்சர் தெரியல. யோசேப்புக்காவது தெரிஞ்சது. எல்லாருக்கும் அப்படி தெரியுமா கேட்டா கிடையாது. நம்ம அநேகர் பினேகாஸா தான் இருக்கிறோம், ஃபியூச்சர் தெரியாது. ஆனா நம்ம சர்ச் நடுவில் இருக்கிறோம். சிலர் பாருங்க, அதாவது +2 படிக்கும் போது ஐயோ அடுத்து என்னன்னு தெரியல, ஒரு சீட்டு கிடைச்சிரும். ஒரு 3 years 4 years ஃபைனல் இயர் வரும்போது பிள்ளைங்களுக்குள்ள ஒரு பயம் வந்துடும். ஏன்னா ஃபியூச்சர் தெரியல. கேம்பஸ் இன்டர்வியூ எல்லாம் முடிஞ்சிட்டு
அடுத்து என்னன்னு தெரியல. சில பிள்ளைங்களுக்கு குழப்பமா இருக்கும், படிக்கணுமா வேலைக்கு போகணுமா தெரியல. ஃபியூச்சர் தெரியாத பினேகாஸ். ஆனா பினேகாஸ் ஒண்ணு செய்தான், தேவன் அருவருக்கிற ஒரு 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 மோசமான காரியத்தை அழிச்சிட்டான். தீமையை நிர்மூலமாக்கிட்டான். அவன் தீமையை அழித்ததும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். அதனுடைய 12-13 வாசிங்க. என்னாகும் 25-12-13. ஆகையால் இதோ அவனுக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கை கட்டளையிடுகிறேன். அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவர்த்தி செய்தபடியினால் அவனுக்கும் அவனுக்கு பின் அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்துக்கு உரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும். இதை நான் புரியும்படி சொல்றேன். அவன் அந்த தீமையை அவன் அழிச்சான் பாத்தீங்களா, அவனுக்கு என்ன ஃபியூச்சர்னு கர்த்தர் சொல்லிட்டார். ஃபியூச்சர் தெரியாம இருக்கிறீங்க, ஃபியூச்சர் தெரியணுமா? உங்க அந்தரங்கத்துல தேவன் அருவருக்கிற காரியம் இருக்கும்னா அதை இல்லாம ஆக்குங்க. இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், உங்க ஃபியூச்சரை கர்த்தர் சொல்லுவார். உங்க ஃபியூச்சர் சொல்லுவார். உனக்கு ஃபியூச்சர் தெரியல, அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியல, கர்த்தர் அதை வெளிப்படுத்துவார். ஃபியூச்சர் தெரியல, என்ன பண்ணணும்னு தெரியல, உன் அந்தரங்கத்துல நீ தீமையை வச்சிட்டு இருக்கிறது வரைக்கும் உன்னுடைய எதிர்காலம் உனக்கு வெளிப்படுத்தப்படாது. அதை இல்லாம ஆக்கிரு. ஆமென். இப்போ நான் அடுத்து கேட்கிறேன், எத்தனை பேருக்கு என் ஃபியூச்சர் தெரியணும்னு விரும்புறீங்க? எத்தனை பேருக்கு? ஆமென். எதுக்கு கை தூக்கணும்? எதுக்கு கை தூக்குனீங்க? மிச்சரா எதுக்கு கை தூக்கணும்? ஆனா தெரிஞ்சா இல்ல. யோசிப்ப மாதிரி சிலருக்கு கர்த்தர் சொல்லி இருக்கலாம். ஆனா பிணைகாச மாதிரி தான் நம்ம அநேகர் இருக்கணும். ஃபியூச்சர் தெரியல. ஃபியூச்சர் தெரியாதா? தெரியும். ஆண்டவர் சொல்லிட்டார் பாருங்க, இவனுக்கு ஆசாரிய பட்டம். எதுக்கு அப்புறம் தெரியுமா? ஒரு தீமை உன் அந்தரங்கத்துல ஆண்டவர் வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறார். ஆனா உள்ள பார்த்தா தீமை இருக்கு. அது இல்ல, இன்னி வேண்டாம். இன்னைக்கு நீங்க அதை செய்யுங்க. இன்னைக்கு நம்ம ஜெபிக்கும் போது அந்த ஜெப நேரத்தில் நீங்க உங்களை ஒப்பு கொடுங்க.